தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேகாவும் திரு விஜய் அவர்களும் மலையாய் நம்பிட்டு இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு வழியா கை கழுவிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல்லாம் வந்திருக்கு. நாங்கள் முதல்ல மலையா நம்பிட்டு இருந்தோம்னு யார் சொன்னது? பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே வந்தாங்கன்னா அது டிஎம்கேவை வீக்கன் பண்ணும். அந்த பார்வை மட்டும்தான். அதுலேருந்து வெளியே வந்து தான் எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற பார்வை எங்களுக்கு கிடையாது. எதுக்காக திடீர்னு ரவிக்குமார் அண்ணன் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் சொல்றாரு. ஆமாம், உங்கள் கொள்கையை நீங்களே விட்டுறீங்களான்னு கேட்குது. உடனே திருமாவளவன் முட்டு கொடுக்குறாங்க. கொள்கையில் அதுதான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் 26ல நான் கேட்க மாட்டேன். வருஷம் இப்படி ஏமாத்திட்டே போங்க உங்கள் தொண்டர்களை. தாவேகால இப்போ கோஷ்டி பூசல் அதிகமாயிருச்சுன்ற மாதிரி தகவலும் வருது. நீங்கள் சொல்கிற மற்றவங்களுக்குலாம் டீம் இருக்கானே தெரியல. பட் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு இயக்கமாக ஃபார்ம் ஆகிருக்கிறோம். ஒரு விஷயம் ஒரு பெரிய கட்சியாக ஃபார்ம் ஆகிருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா அது விஜயனாக்காக தான். ஆனந்தனாக்காகவோ இல்லைனா ஆதவ ப்ரோக்காகவோ கிடையாது. போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் யார் பெஸ்ட்னு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அவங்கள போஸ்டிங் போட்டுருக்காங்க. மற்றவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் விஜயனா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது எல்லாமே ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவும் திரு விஜய் அவர்களும் மலையாய் நம்பிட்டு இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு வழியா கை கழுவிட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல்லாம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த கூட்டணி தொடர்பான விஷயத்துல தாவேகா எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் முதல்ல மலையா நம்பிட்டு இருந்தோம்னு யார் சொன்னது? தாவேகா நிர்வாகிகளே பல பேர் இயங்கிக்கிட்டு இருந்ததா தகவல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. தகவலை வச்சே நம்ம அரசியல் பண்ணுகிறோம்ல. பிஜேபியும் டிஎம்கேவும் அந்த நரேஷன் செட்டிங் பண்றாங்க இல்லையா, அதே பார்வையில் எங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, யார் கை கழுவுனது? காங்கிரஸ். அப்படியா? எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? நான் ஏற்கனவே பீகார்ல ஒரு பயங்கரமான ஒரு படுதோல்வி, அதை தாண்டி தாவேகாவோட நம்பி அவங்க போலாமான்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்றப்ப டிஎம்கே எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்களோ என்னமோ. இல்லை, ரெண்டு ஆங்கிள். ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் விவாதம் பண்ணி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எங்கள் எண்ணம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. மாநாட்டில் தெளிவாக சொன்ன விஷயத்தை தான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கோம். எங்களுடைய எண்ணம் இப்போ கேம்பெயினை நோக்கி போகணுன்றது தான். கூட்டணி கட்சிகளை பற்றி பேசணும், கூட்டணி கட்சிகளோட பேசணுன்றது இப்போ கிடையாது. ஓகே, இனிஷியல் பிளானே அதுதான். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கூட்டணி பற்றியான டிஸ்கஷன்ஸ் போனோம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட முழு பலம் என்னன்றது நமக்கும் தெரியும், மற்ற கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். ஒரு 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 ஸ்டேஜ் வரும் கூட்டணி பேசுறதுக்கு. இப்போ தான் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறோன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் இப்பயும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நம்ம காங்கிரஸ் அவனோன்ட்டு நம்ம வழி மேலே விழி வச்சுலாம் பார்க்கல. பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே வந்தாங்கன்னா அது டிஎம்கேவை வீக்கன் பண்ணும். அந்த பார்வை மட்டும்தான். அதுலேருந்து வெளியே தான் எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற பார்வை எங்களுக்கு கிடையாது. ஆனால் கூட்டணிகள் வந்தால் அவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு தான் இப்பவும் இருக்குது. அது எடுத்துக்காதும் காங்கிரஸாக இருக்கட்டும், ஹூவர் இட் மேபி, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அவங்களோட தேவை. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் சொல்கிறீங்க கை கழுவிட்டாங்கன்ட்டு, அதில் எப்பவும் காங்கிரஸ் இருக்கிற விஷயம் தான் இருக்குது, கோஷ்டி பூஷல். சரிங்களா? பீகார் தேர்தலில் தமிழ்நாட்டை எதிரொலிக்காதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஆனால் காங்கிரஸோட தோல்வி மட்டும் இங்கே எதிரொலிக்கும்ட்டு டிஎம்கே ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அதோட விளைவாக தான் செல்வ பெருந்தன் எங்களது எஃகு கோட்டை, யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிதம்பரமாக இருக்கட்டும், சிதம்பரம் பையனாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் அவராக இருக்கட்டும், இல்லை எம்பி இன்னொரு எம்பி அந்த ஜோதிமணி அக்காவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. டிஎம்கே கூட கூட்டணியில் தான் இருக்கணும் இப்போ வரைக்கும்ன்றது தெளிவாக சொல்கிறாங்க. அதே சமயம் டிவிகே மேலே ஒன்றும் அவங்களுக்கு விரோதமாலாம் பேசலாம். இல்லை, இவரே சொல்கிற கார்த்தி சிதம்பரமே சொல்கிறாரு, கண்டிப்பாக 26 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாதுன்னா எல்லாரோட பார்வையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த விஜயகாந்த் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்க டோட்டலி வேறு லீக்ல இருக்காங்கன்றது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இருக்குது. இட்ஸ் அப் டு தெம். நம்ம இப்போ நீங்கள் விசிகாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார் த சேக், எதுக்காக திடீர்னு ரவிக்குமார் அண்ணன் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் சொல்கிறாரு. இப்போ உங்கள் கொள்கையை நீங்களே விட்டுறீங்களான்னு கேட்குது. உடனே திருமாவளவன் முட்டு கொடுக்குறாப்புல, பேசிட்டாப்லையே அப்படின்னு. கொள்கையில் அதுதான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 26ல நான் கேட்க மாட்டேன். வருஷம் இப்படி ஏமாத்திட்டே போங்க உங்கள் தொண்டர்களை. நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு தானே தனியாக ஒரு பார்ட்டியாக இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் டிஎம்கேல போய் சேர்ந்துடலாமே. நீங்கள் அதிகாரத்தில் வரவே முடியாதுன்னு தெரிஞ்சு நீ அங்கே கூட்டணியில் இருக்கிறது உங்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா?
இங்க தலைவர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கூட்டணி சேர்றாங்க, தொண்டர்கள் பெர்ஸ்பெக்டிவ் வேற. Okay. இங்க இன்னைக்கு ஏன் வந்து திருமாவளவன் அவ்வளவு வந்து டிவிக்கு எதிர்க்கிறாரு அப்படின்னா, அவங்க தொண்டர்கள் இங்க வந்துட்டாங்கன்றனால தான் மெயின் பிரச்சனை. இவர் அந்த அச்சம் அச்சம் அந்த ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணி இந்த ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரும்போது பை டிஃபால்ட் களத்தில் ஷிஃப்ட் இருக்கு, பப்ளிக் கிட்ட ஷிஃப்ட் இருக்கு. பப்ளிக் வந்து ஒரு தேர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா விஜய் நம்ம பார்க்கல, ஓகே பிரைமரி ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. அது எல்லா கட்சிக்கும் யுனானிமஸாக தெரியும். அதனால டிஎம்கேயோட பிரச்சனை, டிஎம்கே அந்த கூட்டணி நிப்பாட்டி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏடிஎம்கே உள்ள டிவிகேவே உள்ள கூட முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மைண்டில் அந்த ஐடியா இருக்குது ஓரமாக, மேபி அஃபிஷியலாக சொல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த பப்ளிக் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பீகார் தேர்தலில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மது ஒழிப்புன்ற விஷயம் அங்கே ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தாவேக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே, இது வந்து மக்கள் மத்தியில் இந்த வாட்டி எடுபடும்னு நினைக்கிறீங்களா? இது மக்கள் மத்தியில் மக்கள் அதாவது கூட்டணின்ற விஷயம் கட்சிங்களுக்கு. ஆமாம், ஓகேங்களா, அது வந்து மக்கள் கிட்ட வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி தோணாது. மக்கள் வந்து ஏன்னா ஆல்ரெடி இவங்க டிஎம்கே வந்து மைனாரிட்டியா இருக்கும்போது கூட வந்து கூட்டணியில் பங்கு தரல, கொடுக்கல. ஆனால் சென்ட்ரல்ல காங்கிரஸ் அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து தனித்து நின்றா தான் எல்லா ஆக்ஷனும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள். என்ன கேட்டா வந்து கூட்டணி ஆட்சி இருக்கிறது நல்லது, கரப்ஷன் கம்மியா இருக்கும். ஓகே, நீங்க தேவையில்லாத விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, மக்கள் விரோத விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது. அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த மெரிட்ஸில் அது நல்லது. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மது விஷயம் வந்து நீட் ஆஃப் த ஹவர் ஜி அது. ஓகேங்களா, ஏன்னா வந்து நீங்கள் இதில் பீகார் சொன்னீங்க, பீகாரில் நிதிஷ் அவர் வந்து பெண்களுக்கு தேவையான விஷயங்களாக தான் பார்த்து செஞ்சுருந்தார். அதில் ஒன்று தான் இந்த மது விஷயம். நீங்கள் இவர் பிரசாந்த் கிஷோர் ஒரு படிக்க போயிட்டு இதுவே என்ன சொல்கிறது மது விலக்குன்னு சொல்லிட்டாப்புல. ஆர்ஜேடி அவங்க பேர் என்ன, தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து சேஃபர் பெட்டா நாங்கள் வந்து கல் இறக்கத்துக்கு பர்மிஷன் கொடுப்போன்ற மாதிரி கொண்டு போனோம். பட் ஆனால் யார் எந்த ஸ்டாண்டை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்றது முக்கியம். அந்த ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2016 மது ஒழிப்போம் தான் சொன்னாங்க, ஓட்டு வரல. 21 படிப்படியாக குறைப்போன்ற தாவேகா கூட இப்போ வந்து முழுசா நாங்கள் டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொல்லலையே, மது வந்து கட்டுப்படுத்தவும் ஒழிப்போம் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கட்டுப்படுத்தணுமே. நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஓவர் நைட்டில் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயம் ஆகும். ஓகே, கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிறது இன்னொரு பக்கம். கவர்மெண்ட் கொலாப்ஸ்னா டிஃபால்ட் கொலாப்ஸ் விட நடைமுறை செலவுகளுக்கே பணம் இருக்காது. ஓகேங்களா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து குடிமக்கள் ஜனம் வந்து கஷ்டப்படும். ஜனம் வந்து லைக் நீங்கள் வந்து தினமும் நீங்கள் பார்க்கலாம் 24 hours இவங்கலாம் திறந்து விட்டு வச்சிருக்கானுங்க. காலைல 5 மணி 6 மணிலேருந்தே வந்து சரக்கு வாங்கி அடிச்சுட்டு தான் வந்து வேலைக்கு போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் வேலையில் இருக்காங்க இல்லையா, அவங்க காலையில் ஒரு கட்டிங் போடாமல் அவங்களால வேலைக்கு போக முடியாது. மத்தியானம் வந்து ஃபேஸ்ட் மேனராக அதை கம்மி பண்ணலான்றீங்க. அப்போ வேறு வழி கிடையாது. நீங்கள் அப்படி அப்ரூட்டாக கட் பண்ணீங்கன்னா தே வில் டை லிட்ரலி. ஓகே, அது சும்மா சாக மாட்டாங்க, அவங்க மென்டலா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. குடும்பத்துல நிறைய கோவிட் டைம்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது சோஷியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி சாவாங்க கடைசியில். அது ரொம்ப டேஞ்சர். அது மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதுக்குன்னு சில நாசுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் மத்தியில் அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த விஷயங்கள்லாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு உள்ள. இவங்க ஏன் செய்யாமல் இருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர வருமானன்றது பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு தனியாக வர வருமானம் தான் பிரச்சனை. அதனால தான் நிப்பாட்டாமல் இருக்கிறாங்க. இடி வந்து எவ்வளோ விஷயம் தூசி தட்டி இருக்கலாம், டாஸ்மாக் விஷயத்தை பார்த்து கை வச்சாங்க. அது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே போயிட்டு எங்கேயோ போகுது, மோடி வந்து போய் பார்க்குற நிலைமை வரைக்கும் போகுதுன்னா அப்போ அவங்க வருமானம் எங்கே இருக்குதுன்றது தான் விஷயம். அந்த விஷயம்தான். அதனால நம்ம அதில் அது வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ணணுன்றது மட்டும் கிடையாது, இது மக்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு சமுதாயமே பல சமுதாயங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. அது நம்ம இப்போ நீங்கள் ஒருத்தன் மக்க வைக்கணும்னா அவனை வேலை செய்ய வைக்கக்கூடாதுன்னா இந்த மது இருந்தால் போதும். ஓகே, அவன் மூளை வேலை செய்யறது குறையும், பொறுமையாக குறையும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து இப்போ வந்து கோஷ்டி பூசல் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி தகவலும் வருது. ஒரு பக்கம் யார்ப்பா நீ, எந்த டீம் நீ, புஷி ஆனந்த் டீமா, ஆதவர்ஜுனா டீமா, நிர்மல்குமார் டீமா, இல்லை அருண்குமார் டீமா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு உள்ள கோஷ்டி பூசல் அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மற்றவங்களுக்குலாம் டீம் இருக்கானே தெரியல. பட் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யாரும் இங்கே வந்து நீங்கள் காங்கிரஸோட கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. இங்கே கோஷ்டினா எப்படின்னா, நீங்கள் இது வந்து நம்ம ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி அதுக்கப்புறம் கட்சியாக மாறி இருக்கு. ரசிகர் மன்றம் நற்பன்றி மன்றமாக மாறிச்சு, அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறிச்சு, அப்புறம் தான் இது இங்கே வந்துருக்கு. ஸோ வந்து பை டிஃபால்ட் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து பல டீம் இருந்தது. ஒரே டிஸ்ட்ரிக்டில் 10 டீம் இருந்த மாதிரிலாம் இருந்த காலம்லாம் உண்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம பிரிக்கிறோம். இப்போ அதில் வந்து யாருக்கு அந்த தலைமை பதவி கிடைக்குன்ற விஷயங்கள் இருக்குது. இப்போ வேலூரில் அந்த இஷ்யூ இருக்குது, மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அந்த இஷ்யூஸ் இருக்குது.
பட் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் யார் பெஸ்ட்னு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அவங்கள வந்து போஸ்டிங் போட்டுருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் விஜயனா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது எல்லாமே தவிடுபடியாடும். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த வேலையை செய்யணும் எல்லாரும் யுனானிமஸாக செய்வாங்க. நீங்கள் அந்த ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டார், அடுத்த நாள் அந்த வேலைகள் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் அந்த சர்வரே ஜாம் பண்ணுற அளவுக்கு ஆன விஷயம். நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக்கோங்க. இத்தனை நாளாக தாவேக்கா என்ன விமர்சனம் பண்ணாங்க, உங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது, உங்களுக்கு கொள்கையே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற கட்சி இந்த மாதிரி செஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும். அட் அ டைமில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் வந்து அதுவும் குறைஞ்சது 3000 பேர் வந்திருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில். நீங்கள் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சியும் சேர்ந்தே 300 பேர் வர வைக்க முடியல. இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 3000 பேர் கம்மி கிடையாது. சில மாவட்டம்லாம் 10,000 போனது உண்டு. மகளிர்லாம் அதிகம் பேர் இருந்தாங்க. இல்லை, நான் வந்து இருக்கிறதுலே மினிமம் 3000 3000 கம்மி கிடையாது எந்த மாவட்டத்துலையுமே. இல்லை 10,000 அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இங்கே லட்சக்கணக்கான பேர் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. விஜயனாவை பார்க்க வரல, அவங்க எதுக்காக போராட வந்திருக்கோன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அந்த விஷயம்க்கான தெளிவு யாருக்குமே இல்லைன்றதுனால தான் அந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமுமே. பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய பிஎல்ஓக்கே அந்த விஷயம் தெரியலன்னா தான் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எங்களோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கள் கட்டமைப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது, அரசியலுக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது தாவேக்கா வந்து மக்கள் இயக்கத்திலேருந்து வந்த கட்சின்ட்டு. அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து திரு புஷி ஆனந்த் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாரு. ஆனால் அதே வந்து கட்சி ஆனதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்குறாரு, அந்த மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்கு. அது ஏன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2-3 விஷயம் இதில் வந்து பவர் சென்டர்ஸ். நீங்கள் இப்போ வந்து புஷி ஆனந்த்னா அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருந்தார். இப்போ இங்கே வந்து அவர் இப்பயும் இங்கேயும் அவர் தான் இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கார். பொதுச்செயலாளர் அவரோட விஜயனா என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் ஆனந்தனா வேலை பார்க்குறாரு. பட் ஆனந்தனா வந்து எல்லாத்தையும் தனியாக செய்ய முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷனல் வைடு தமிழ்நாடு வைடு செயல்படும் போது நிறைய செகண்ட் லெவல் லீடர்ஷிப்ஸ் நிறைய வேணும். அது வந்து ஆனந்தனாவும் செகண்ட் லெவல் லீடராக இருந்தாலும் காம்படிட்டாக வேறு டைமென்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள், இந்த கேம்பெயின்ஸ் பேஸ் பண்ண விஷயத்துக்கு ஆதவ் ப்ரோவோட ஹெல்ப் தேவைப்படுது. லீகலாக சில விஷயம் ப்ரொசீட் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ், பேப்பர் வைஸ் இருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே அருண்குமார் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இருக்குது. இது வெளியிருந்து பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து இவருக்கு இதை போச்சு அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் ஆக்சுவலாக கட்சிக்குள்ளே இவர் வந்து ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வந்து அதை தேவையும் கிடையாது, அந்த மாதிரி நிலைமையும் கிடையாது. இல்லை, எல்லாருமே வந்து விஜயனாக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு இயக்கமாக ஃபார்ம் ஆகிருக்கிறோம், ஒரு விஷயம் ஒரு பெரிய கட்சியாக ஃபார்ம் ஆகிருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா அது விஜயனாக்காக தான். ஆனந்தனாவுக்காகவோ இல்லைன்னா ஆதவ ப்ரோக்காகவோ கிடையாது. ஓகேங்களா? அதை மைண்டில் எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து இங்கே கோஷ்டி புஷன்கிற பிரச்சனை கிடையாது. எப்போ வரலான்னா நாளை பின்ன இது நடக்காது, நடக்கும் வாய்ப்பு கிடையாது. மேபி டவுன் த லைன் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம அடுத்தபடியாக வந்து திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு செல்ல போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. குறிப்பாக சேலமில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல. ஏன்னா 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ரிலீவ் பண்ணிட்டேன். ஆமாம், நேற்று ஈவினிங்கே பண்ணியாச்சு. சூப்பர். அப்போ டேட் இன்னைக்கு வருதுப்பா? இல்லை, அவங்க ஆக்சுவலாக நம்ம வந்து December 4 வந்து கேட்டது. ஓகே, சேலமில் கேட்டிருந்தோம். ஆமாம், அந்த கார்த்திகை தீபம்ன்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க. என்னங்க அவ்வளோ பற்றாக்குறையாங்க போலீஸு? நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு தேவை, அங்கே அதெல்லாம் புரியுது. ஆமாம், தமிழ்நாட்டில் அவ்வளோ பற்றாக்குறையா போலீஸ்ன்றது தான் என் கேள்வி. ஓகேங்களா? சும்மா இதெல்லாம் வந்து இவங்க இன்னமும் கவர்மெண்ட் திருந்தலன்றது இது கிளியரா தெரியுது. நாங்க 1க்கு 3 இடம் கேட்கறோம். கோட்டை மைதானம் கேட்கறோம், இந்த போஸ் மைதானம் கேட்கறோம், அப்புறம் சீலநாயக்கம்பட்டி இடம் மைதானம் கேட்கறோம். இப்போ போலீஸ் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சீலநாயக்கம்பட்டி மட்டும் பண்ணுங்க, 3 இடமும் வேண்டாம், ஒரே இடமா பண்ணுங்கன்னு சொன்னது அவங்க. December 4க்கு ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டவங்க சாயங்காலம் ரிஜெக்ஷன் பண்றாங்க. சரி, December 6 அதுவும் வேணான்றாங்க. December 6 வேற இது பாபர் மசூதி இடிப்பது ஊர்ல அதுக்கான பெரிய இம்பாக்ட். மேபி பண்ணா பிஜேபி காரங்க ஏதாவது பண்ணணும். பேக்ரவுண்ட்ல அவனுங்களே ஏதாவது தூண்டி விட்டு அவனுங்களே செஞ்சா செய்யணும். அவனுங்க செய்வானுங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அதுக்கப்புறம் இதுவே வந்துருச்சு. இன்னைக்கு அயோத்தி கோயிலே கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைக்கெல்லாம் பயந்து நிற்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பயந்து நிற்கணும்னு சொல்றது ஆக்சுவலா பாசிபிள் கிடையாது. கவர்மெண்ட் ஆனால் விஜிலண்டாக இருக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்காக எங்களுக்கு ஃபோர்ஸே தேவை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். எங்ககிட்டயே ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான நாள்ன்றதுனால ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் கேட்கறது 4ஆம் தேதி தான் கேட்டோம், 6ஆம் தேதி கேட்கல. இப்போ நாங்கள் 10ஆம் தேதிக்கு போகலாமான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் போலீஸ்காரங்க ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன 4ஆம் தேதி 6ஆம் தேதி இது விஷயம் சொன்னது. 2வது வந்து நாங்கள் எவ்வளோ பேர் க்ரௌடு வருவோன்ட்டு நாங்கள் சொல்லலையா, 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சொல்லணுமா. அப்போ ஐஎஸ்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்கீங்க? இதை வச்சு தானே போன தடவை எங்களுக்கு நீங்கள் 10,000 பேர் தான் வந்தாங்க, 10,000 பேர் தான் வந்தாங்க. அந்த எஸ்ஓபியிலே சொல்லியிருக்காங்களே, இத்தனை கூட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இவ்வளோ டெபாசிட் பண்ணணுன்ற மாதிரி அவங்களே ஒரு எஸ்ஓபி. இல்லைங்க, நான் எல்லாம் ஃபைனுங்க.
உங்களோட ஐஎஸ்ன்னு ஒன்று இருக்குல்லங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்லு இவ்வளோ பேர் உங்கள் க்ரௌடு இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெபாசிட் கட்ட சொன்னால் நாங்கள் கட்ட போகிறோம், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ஹையஸ்ட் அமௌண்ட் கட்ட சொன்னா கூட நாங்கள் கட்ட போகிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எங்கள் ப்ராப்ளம் வரப்போகிறது பப்ளிக். இப்போ நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது மேஜராக வந்தது நிர்வாகிங்க, அந்த லட்சக்கணக்கான பேர் வந்து நிர்வாகிங்க, பொதுமக்கள் கிடையாது. பொதுமக்கள் இன்வைட்டே பண்ணல ஆக்சுவலாக. இப்போ ஆனால் இங்கே இது கேம்பெயின், இது வரப்போகிறது பொதுமக்கள். அதுக்கு வந்து நீங்கள் தேவையான விஷயங்கள் இப்போ பப்ளிக் போலீஸ் தான் எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் பொதுவாக ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. அப்போ இந்த எஸ்ஓபின்ற பேரில் வந்து எதிர்கட்சிகளோட அந்த பரப்புரை வந்து முடக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சி மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியில் இருக்கிற சிபிஎம் கூட வந்து புலம்பிடுறாங்க. கூட பார்த்துருப்பீங்க. ஏங்க துட்டு கட்ட சொல்லி நாங்கள் எங்கெங்க கட்டுவோம், நீங்கள் இப்போ ஏழப்பட்ட கட்சி எல்லாத்தையும் அழிக்கத்துலாம் பிளான் பண்ணுறீங்களான்னு ஓப்பனாக கேட்குறேன். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் அதில் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அதுக்கான நம்ம ரைஸ் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 20th அன்னைக்கு விஷயம் அடுத்த ப்ராசஸ்க்கு நகர்ந்து இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம போலீஸ்க்கு பெர்மிஷன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 3வது பாயிண்ட்டாக நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். எஸ்ஓபியில் என்ன சொல்லியிருக்குது, 15 days to 1 month தான் சொல்லியிருக்குது. கன்ஃபார்மாக 1 month முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லலை. அங்கே தான் ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் கேம்பெயின் ஓகே 15 days முன்னாடி கொடுக்குறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் எப்படி 15 days முன்னாடி கொடுக்க முடியும்? உனக்கு அந்த நீட் ஆஃப் த ஹவரில் கொடுக்கறது தான் விஷயம். அதுதான் சிபிஎம் சண்முகண்ணன் கூட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயம் குளறுபடிகள்லாம் அதில் இருக்குது. அது கொஞ்சம் தெளிவாயிட்டு வரட்டும். நாங்களே எங்கள் கேம்பெயின் பிளான் பண்ணுறோம். நாங்கள் இந்த தடவை வந்து அந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். வீக் டேஸில் பண்ணலான்னு இருக்கிறோம். இன்னும் க்ரௌட் அதிகமாக வந்துச்சுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது நான் இப்போ முன்கூட்டியே சொல்லிடுறேன். இன்னொரு அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏற்கனவே அந்த கரூர் சம்பவம் நடந்துருச்சு, அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. மறுபடியும் திரு விஜய் அவர்கள் இப்போ பரப்புரை போகும்போது கண்டிப்பாக கூட்டம் வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாவேகா நிர்வாகி, குறிப்பாக தொண்டர் அணி வந்து அந்த இடத்துல எப்படி செயல்பட போகிறாங்கன்ற கேள்வி வருது. 2500 தொண்டர் அணி வச்சிருக்கிறோம். அதில் வந்து பாதிக்கு பாதி பெண்கள். ஆக்சுவலாக எப்படின்னா தொகுதியிலேருந்து 10 பேரை சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 15 ரிட்டையர்டு போலீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்களோட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அந்த இராணுவ கட்டுப்பாடுனா என்னன்னு பார்ப்பீங்க. அப்போ இந்த வாட்டி இந்த அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பே இல்லை. அசம்பாவத்தை பிளான் பண்ணுறவங்களுக்கு அதை சொல்லலாம். நாங்கள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல தான் இப்பவும் இருக்கிறோம். அது அந்த மாதிரி எண்ணத்தோட கிட்ட வரவங்களுக்கு தான் ஆபத்துன்றோம். இப்போ கான்ஸ்பிரசிக்கு இங்கே வேலை இல்லை. தாவேக்கால நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பரப்புரை பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.